இந்த டிஜிட்டல் உலகத்துல எல்லாம் நம்ம கைக்குள்ள இருக்கு. ஆனா உண்மையான மனித உறவுகள் எங்க மர்மமா காணாம போச்சு? இத கண்டுபிடிக்க நியூயார்க்ல நடந்த ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சஸ்பென்ஸான விசாரணையை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு பத்திரிகையாளர் இந்திய துறவி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. அங்கதான் இந்த உறவுகளோட இருண்ட பக்கம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. துறவி நேரடியா பதில் சொல்லல. ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி ரொம்ப கூர்மையான ஒரு கேள்வியை திருப்பி கேட்டாரு. கடைசியா எப்போ அப்பா கிட்ட பேசுனீங்க? பத்திரிகையாளர் 1 மாசத்துக்கு முன்னாடின்னு தயங்கிக்கிட்டே சொன்னாரு. ரூம்ல ஒரே மயான அமைதி. முதல் ஆதாரம், குடும்பமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. அதுவும் ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும்தான். அப்பா பக்கத்துல உட்கார்ந்து இவ்ளோ நேரம் செலவழிச்சிங்க. இந்த கேள்வி பத்திரிகையாளருக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை கொடுத்துச்சு. அம்மா இறந்ததும் அப்பா எப்படி தவிக்கிறாருன்னு இன்னைக்காவது கேட்டீங்களா? எந்த பதிலும் இல்ல. அவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துச்சு. நீங்க அப்பாவோடன் தொடர்புல இருக்கீங்க, ஆனா இணைப்புல இல்ல. நம்ம நவீன உறவுகளோட கசப்பான உண்மை இங்கதான் அம்பலமாச்சு. தொடர்புங்கிறது வெறும் டிஜிட்டல் மெசேஜ் தாங்க. ஆனா இணைப்பு, அது இதயங்களை ஆழமா ஒன்னா சேர்க்கிற ஒரு உணர்வு. ஒன்னா உட்கார்ந்து கண்ணை பார்த்து உணர்வுகளை பகிர்ந்துகிட்டா மட்டும்தான் அது நிஜமான இணைப்பு. அதுதான் உண்மையான உறவு. சரி, இந்த காணாம போன பிணைப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு 3 முக்கியமான தடயங்கள் நம்ம கையில இருக்கு. 1, கடமைக்கு இல்லாம நேரம் ஒதுக்குங்க. போனை ஓரமா வச்சுட்டு முழு கவனத்தையும் அவங்களுக்கு மட்டும் கொடுங்க. வலிகளையும் சந்தோஷத்தையும் மனசு விட்டு பகிருங்க. அப்போதான் செத்துப்போன மனித உறவுகளுக்கு மறுபடியும் உயிர் கிடைக்கும். நாம எல்லாரும் இன்னைக்கு ஒரு தனி உலகத்துல சிறைப்பட்டு கிடக்கும். இதுதான் நம்ம காலத்தோட ரொம்பவே கசப்பான உண்மை. இந்த டிஜிட்டல் மாயிலிருந்து வெளியே வருவோம். அன்புக்குரியவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உண்மையான இணைப்போட வாழ ஆரம்பிப்போம். இப்போ உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க உறவுகள் உண்மையிலேயே தொடர்புல இருக்கா, இல்ல ஆழமான இணைப்புல இருக்கா?